ஸோ இப்போ கடைசி தோட்டாவோட டேரக்டருக்கும் உங்களுக்கும் ஒரு மனஸ்தாபம் ஆயிடுச்சு. ஸோ அந்த பிரச்சனை காரணமாக தான் வந்து இந்த கடைசி தோட்டா பார்ட் 2 படத்தை வந்து நீங்க இயக்க போறதா வந்து ஒரு தகவல் வந்து சோசியல் மீடியா. அவர் இன்னைக்கு நல்லா ஜெகஜோதியா இருக்கலாம். இந்த படம் முடிச்சு நம்ம இவ்வளோ ஏமாத்திட்டோம், நம்ம அடுத்த படம் போகலாம், அடுத்த ப்ரொடியூசர்கிட்ட போகலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா போர் தொழில நடிச்ச வில்லனம் நடிக்கிறதா அவர் போஸ்டர் பக்கத்தில் உட்காந்து பார்க்கும்போதெல்லாம் அப்படியே தெரிஞ்சு டெவில் ஸ்டைல இருந்தார். பட் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடிச்ச வனிதா அவர்களை அவாய்ட் பண்ணிருக்கீங்க. அவாய்ட் பண்ணல, தேவைப்படல, அது சொன்னேன். கடந்த முறை வந்து உங்களோட படம் ரிலீஸ் அப்போ வந்து ப்ரொமோஷனுக்கு பெருசா நடிகர்கள் சப்போர்ட் பண்ணலன்ற ஒரு ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்கீங்க. ஸோ அந்த வகையில் வந்து வனிதா அவர்களும் கடைசி நேரத்தில் வந்து ப்ரொமோஷன் வரலன்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்க. விஜய் அவர்கள் அரசியல் வருகைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் வந்து அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. மக்களை வந்து நிறைய சந்திக்கிறது இல்லை. நீங்கள் வந்து நான் உங்ககிட்ட நல்லா பேசுறதுனால நீங்கள் என்ன ஓட்டு நான் போன அவசியம் கிடையாது. சரிங்களா? வருத்தப்பட்டு நம்மளை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறத விட புத்திசாலித்தனமாக அடுத்தது வேலையை பார்க்குறது நல்லது நான் நினைக்கிறோம். ஏன்னா சினிமாஸ்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் வி.ஆர். சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம். கடைசி தோட்டா. ஸோ இந்த படம்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்மளோட ப்ரொடக்ஷன் சைட்ல விறுவிறுப்பா வந்து அடுத்தடுத்த படங்கள் கமிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த படம் வந்து இன்னைக்கு அமேசான்லயே ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அமேசான்லேயும் சரி, எஃப்எம்எஸ்லையும் சரி ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிட்டு இருக்கு. தெலுங்கு, மலையாளம்லேருந்து நியூஸ் வந்துட்டுருக்கு. நல்லா ஒரு மர்டர் மிஸ்டேக் கண்டென்ட் நல்லா வந்திருக்கு படம்ன்ற சொன்னாங்க. பட் சிங்கப்பூர், மலேசியாவில் நல்ல ஒரு ராதாரவி சாரோட ஆக்டிங்கை பற்றி நிறையா பேர் இந்த ஏஜ் கேரக்டரில் இவர் நடித்தாதான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஐ வாஸ் ஹாப்பி திஸ் டைம். நிறைய போயிட்டுருக்கு. தொடர்ந்து இன்னொரு குட் நியூஸ் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ கடைசி தோட்டா பார்ட் 2 தயாராகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதோட கதைகளும் ரெடி ஆயிடுச்சு, அதுக்கான ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விப்பட்டோம். அது ஷெடியூலே முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் 2 days முடிச்சுட்டோம். நாங்கள் இப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்துருக்கோம். ஏன்னா நாங்கள் ஸ்கிரிப்ட் வைஸ் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக போகணுன்றதுனால, எங்களோட பேன் சவுத் மூவின்றதுனால நாங்கள் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்ஸ்லாம் எல்லா டேட்ஸும் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பாலிவுட்லேருந்து எல்லாரையும் கூப்பிடும். அதனால் இவங்க எல்லாருமே எனக்கு மிங்கிள் ஆகிற டேட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. அதனால் எல்லாமே ஆகஸ்ட்லேருந்து அகைன் வந்து கண்டினியூ பண்ணலான்றது வி ஆர் பிளானிங். ஸோ பேன் இண்டியா மூவியா ஐ மீன் இது ஒரு மூவ் ஆன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இல்லை என்ன ஐடியாலஜியில்? இல்லை, கண்டென்ட் வந்து தெளிவாக இந்த தடவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் பண்ண படத்தில் இந்த படம் வந்து ஸ்க்ரீன் பிளேக்குன்னு தனியாக ஒரு முக்கியமான நபர்கிட்ட கொடுத்துருக்கேன். அவர் தான் அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ப்ளஸ் ஸ்கிரிப்டில் நிறைய ஹெவி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நாளைக்கு லேக்ன்றத விட பிளேயர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இந்த கதைக்கு பிளே இல்லைன்னா கண்டிப்பாக சொதப்பிடுன்றது எங்களுக்கு தெரியுது. அதனால் பிளே சொதப்பக்கூடாது. அப்போது ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக இருக்கணுன்றதுனால வி ஆர் டேக்கிங் டைம். ஸோ இப்போ கடைசி தோட்டாவோட டேரக்டருக்கும் உங்களுக்கும் ஒரு மனஸ்தாபம் ஆயிடுச்சு. ஸோ அந்த பிரச்சனை காரணமாக தான் வந்து இந்த கடைசி தோட்டா பார்ட் 2 படத்தை வந்து நீங்க இயக்க போறதா வந்து ஒரு தகவல் சோசியல் மீடியா. அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் படம் போயிட்டு இருக்காரு. நல்லபடியாக பண்ணும். பட் இந்த கண்டென்ட் நான் ஏற்கனவே ரெடி பண்ணது. ஏன்னா கடைசி தோட்டா ஒன்று உருவாக காரணம் எல்லாம் ஃபேமிலி டிஸ்கஷன் தான். அந்த கதை எப்படி உருவாச்சுன்னா, நானும் டேரக்டர், வீட்டில் ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்து தான் அந்த கதையை ரெடி பண்ணோம். அதனால இந்த கதையோட ஆழ்ந்த விஷயங்கள் இன்னும் பெஸ்ட்டாக வரணும் அப்படின்றதுனால 2க்கு போகிற காரணம் எங்களுக்கு தேவைப்பட்டது. அந்த படத்தோட இப்படிலாம் வந்துடலாமோ, பட் ஓகே அது பெஸ்ட்டாக கொண்டு வரதுக்கு தேவைப்பட்ட சில விஷயங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளே இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த தடவை கொஞ்சம் அது ஸ்ட்ராங்கஸ்ட்டாக பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால சண்டைலாம் ஒன்றும் கிடையாது. சண்டை எனக்கு எல்லாம் நல்லபடியாக போயிருக்கு. இப்போ தான் சொன்னேன், நல்லபடியாக போயிருக்கு படம். இந்த பார்ட் வந்து நாங்க இதை எப்படி எதிர்பார்க்கலாம்? இப்ப பிருத்திவிராஜோட டைரக்ஷன்ல வந்த லூசிபர் மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாமா? இல்ல நம்மளோட சைட்ல வந்து பார்த்தா ராகவ லாரன்ஸோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா சுந்தர் சியோ எடுக்கிறாரு இல்லையா பார்ட் 1 இந்த டைப்ல எதிர்பார்க்கலாமா? ஏன்னா பிகாஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிறவங்க தொடர்ந்து செகண்ட் பார்ட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு. ராதாரவி சார் இருப்பார். ஏன்னா தேவைப்படுது, கண்டென்ட்டாக தேவைப்பட்டது. அதனால அவர் கண்டிப்பாக இருப்பார். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க. அதனால அவர் இருக்கணும். இருந்தால் தான் அதை கொண்டு போய் சேர்க்க முடியும்.
செய்யா மெயின் வில்லனா போர் தொழில நடிச்ச வில்லனா நடிக்கிறதா அவர் நடிச்சாரு. அது மாதிரி எல்லாமே ஒரு ஒரு முக்கியமான பர்சன்ஸாக எடுத்து போட்டிருக்கேன். அதனால எல்லாமே நீங்கள் ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஒரு வியாபார ரீதியாகவும் பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதனால பெஸ்ட்டாக கொடுத்துருவோம், நம்பிக்கை இருக்கு. ஓகே, ஸோ எவ்வளோ வில்லன் இருந்தும் ஏன் அந்த வில்லனை அவர்கிட்ட தேவைப்பட்ட அவரோட ஃபேஸே எனக்கு ரொம்ப டெவில் ஸ்டைலில் இருந்தது. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் க்ளோஸ் பக்கத்தில் உட்காந்து பார்க்கும்போதெல்லாம் அப்படிதான் தெரிஞ்சு ஒரு டெவில் ஸ்டைலில் இருந்தார் அவர். ரொம்ப மூஞ்சி தான் அப்படி இருக்கு, பட் குழந்தை மாதிரி அவர் பயங்கர சைல்டிஷ். அவ்வளோ என்ஜாய்மெண்ட் விளையாடிந்தார் எல்லாம். டப்பிங் வரும்போதெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஏன்னா அவரோட சீனை முடிச்சு டப்பிங்கே பேசிட்டு போயிட்டார். ஓகே, தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு சொல்லிட்டு பல இடத்துல இருந்து நடிகர்களை எடுத்து இந்த படத்துல சேர்த்திருக்கீங்க. பட் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடிச்ச வனிதா அவர்களை அவாய்ட் பண்ணிருக்கீங்க. என்ன அவாய்ட் பண்ணல, தேவைப்படல. அதான் சொன்னேன், கதையை நீ படம் பார்த்தீங்கன்னா யார் கண்டினியூ வராங்கன்னு தெரியும். யார் கண்டினியூ வராங்க? ராதாரவிசா தான் கண்டினியூ வராது. அவர் தேவைப்படுறாரு. ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, கடந்த முறை வந்து உங்களோட படம் ரிலீஸ் அப்போ வந்து ப்ரொமோஷனுக்கு பெருசா நடிகர்கள் சப்போர்ட் பண்ணலன்ற ஒரு ஆதங்கத்தை தெரிவிச்சீங்க. ஸோ அந்த வகையில வந்து வனிதா அவர்களும் கடைசி நேரத்துல வந்து ப்ரொமோஷனுக்கு வரலன்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க. அதனாலதான் பரவாயில்ல, சந்தோஷம். அவங்க பிஸியா இருந்தாங்க. பல படங்கள் அவங்களோட ப்ரொடக்ஷனும் போயிட்டுன்னு கேள்விப்பட்டேன். வர முடியலன்னு நடுவில் பேசினாங்க. அந்த டைம்ல பேரலா இன்னொரு படத்துக்குலாம் ப்ரொமோஷன், அவங்க நடிக்காத படம் ப்ரொமோஷனுக்குலாம் போயிருந்தாங்க. சந்தோஷம் சார், எல்லாம் நல்லா இருக்கட்டும். நம்ம என்ன பேசுறது, நம்ம என்னன்னா நம்ம வருத்தப்பட்டு நம்மளை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறத விட புத்திசாலித்தனமா அடுத்தது வேலையை பார்க்கறது நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம். மேடம் வரல பற்றி தான் கவலை இல்லை, சந்தோஷம் தான். பட் எனக்கு அடுத்த ஒர்க்குனால என்ன, பட் எனக்கு என்னன்னா வரணும்னு எதிர்பார்க்குறோம். வரலன்னும் போது நம்ம வருத்தப்பட தான் முடியும். நம்ம என்ன பேச முடியும்? மியூசிக் டைரக்டரா தான் நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க. ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து ப்ரொடியூஸ் பண்றீங்க, இப்போ இயக்குனர் ஆயிட்டீங்க. எப்போ உங்களை திருப்பி நாங்கள் ஒரு மியூசிக் டைரக்டரா பார்ப்போம்? மியூசிக் போயிட்டு தான் இருக்கு. இப்போ கூட ஒரு 2 படம் போயிட்டு இருக்கு, பேன்ஷியும் அந்த கேட்டுன்னு சொல்லிட்டு. அதனால மியூசிக் இஸ் மை பேஷன். ப்ரொடக்ஷன் இஸ் அ காட் கிஃப்ட். அது வந்து கடவுளாக கொடுத்தாரு, கடவுளாக ரன் பண்ணிட்டு இருக்காரு, அவள் தான். பட் ஃபோக்கஸ்டாக வந்து அது இறைவன் கொடுத்தது வேறு. அதனால அது போயிட்டு இருக்கு. பட் ஐம் ஃபோக்கஸ்ட் இன் ஒன்லி தி மியூசிக். அது நான் பண்ணிட்டு இப்போ ஒரு ஆல்பம் சாங் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்க எப்பயுமே வந்து உங்கள்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் நீங்க பதிவு பண்ணுவீங்க என்னன்னா, நான் வந்து நிறைய புதுமுக நடிகர்களுக்கோ இயக்குநர்களுக்கோ வாய்ப்பு தரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. உங்களோட பேனர்லயும் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் சான்சஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்ற ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்துருக்கு. அது நம்ம கலெக்ஷன் வைஸாகவும் தேட்டருக்குலாம் பெரிய அளவில் பாராட்டு பெற்றிருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு படத்தோட இந்த வெற்றி உங்களோட ஐடியாலஜி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? அதனால தான் அன்னைக்கே சொன்னதுதான், கண்டென்ட் சின்ன படம் பெரிய படம்லாம் கிடையாது. கண்டென்ட் கரெக்டாக இருந்தால் போதும். யங்ஸ்டர்ஸ் கிட்ட தான் திறமை இருக்கு, பெரியவங்க கிட்ட திறமை இல்லை நான் சொல்லலை. நான் சொன்னது கண்டென்ட் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து நான் பார்த்த வரைக்கும் என் வீட்டில் நடக்கும். ஃபன், லவ், சென்டிமெண்ட்ஸ், பக்கத்து வீட்டில் நடக்கிறது, இதெல்லாம் அது இருக்குது. அவ்வளோதான், இதான கண்டென்ட். இது ரியாலிட்டியை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டாலே ஆடியன்ஸ் எல்லாருமே உட்காந்துருவாங்க. என் வீட்டில் நடக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு உட்காந்துருவாங்க. இது மாதிரி தான் கண்டென்ட் ஆடியன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ வந்திருக்கு, எல்லா படமும் வந்தது. ஏன் இது ஒண்டி போயிட்டுருக்கு? கனெக்டிங் வித் பீப்புள்ஸ். இதுக்கு தான் நான் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட என்ன சொல்கிறேன்னா, இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் அதெல்லாம் கொண்டு வராங்க, அந்த மாதிரி ரியாலிட்டி கதையை தான் கொண்டு வராங்க. அதனால தான் நியூ கமர்ஸ்க்கு நம்ம சான்ஸ் நிறையா கொடுத்துட்டுருக்கோம். ஏன்னா அந்த ரியாலிட்டி கண்டென்ட்டாக கொண்டு வராங்க அப்படின்றது. மேபி இதை பெரியவங்க ஒரு கமர்ஷியலாக இருந்திருக்காங்க, மேபி அவங்களும் நல்ல கண்டென்ட்டாக கொண்டு வந்தாலும் பண்ணலாம். பட் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸுக்கு ப்ரிஃபர் கொடுக்கறது காரணம், இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து வேற ஒன்று எதிர்பார்க்குறாங்க. தே ஆர் சீயிங் ஆல் மூவிஸ் ஹெச்டி, என்ன சொல்கிறது, ஓடிடியில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அவங்க எவ்வளோ ஓடிடியில் கண்டென்ட் மூவி பாருங்கள், மலையாள படம் பாருங்கள், ஹாலிவுட்லேயே ப்ளே பக்காவாக இருக்கும் கண்டென்ட்லாம். அதனால அது மாதிரி இருக்குமோ இங்கே ஏதாவது ஒரு படமும் ஆர்வமாக இருப்பாங்க மக்கள். கொரோனாக்கு முன்பு கொரோனாக்கு பின்பு யோசிச்சு பாருங்க, கொரோனான்னு ஒரு விஷயம் வரலன்னா இனி ஓடிடி தலை இருந்துருக்குமா? எஸ், இல்லை, டவுட் தான். அப்போ டவுட். 2வது விஷயம், மக்களோட ரசனையே மாறி போச்சா? அப்போ அந்த ரசனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம படம் பண்ணியே ஆகும். அப்போ ஒரு கண்டென்ட் தேவை. கண்டென்ட் இல்லாமல் நம்ம எது பண்ணாலும், பெரிய ஹீரோவாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் உங்களுக்கே தெரியும். அதனால கண்டென்ட் தேவை. ஓகே, ஸோ பொலிட்டிக்கலாகவும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் பொலிட்டிக்கல் சைட்லையும் சில கேள்விகள் வைக்கலாம்னு. விஜய் அவர்கள் அரசியல் வருகைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் வந்து அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தாரு. மக்களை வந்து நேரடியாக சந்திக்கிறது இல்லை, ப்ரெஸ் பீப்புளை நேரடியாக வந்து
ஐ மீன் பிரஸ் மீட் கொடுக்கறது இல்ல. ஸோ இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து வச்சிருந்தாங்க. இப்போ மக்களை நேரடியாக சந்திக்கிறாரு. ஸோ இந்த ஒரு மூவை எப்படி பாக்குறீங்க? பிகாஸ் விஜய் மேல வந்து இன்க்ளூடிங் வந்து இன்னைக்கு இருக்கிற சினி ஆர்டிஸ்டே, ஐ மீன் சினிமா துறையில உள்ள நிறைய நடிகர்களே வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. போஸ் வெங்கட் இப்ப ரீசெண்டா நிறைய பிரஸ் மீட் கொடுத்துட்டு வர்றாரு. எல்லாருமே கூட நடிக்கிறவங்களே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பேசும்போது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லபடியா வரட்டும். ஒரு மக்களோட இறுதி தீர்ப்பு தான். நம்ம முயற்சிகள் பண்றாரு, எல்லாருமே முயற்சி பண்றோம். நீங்க கூட நிக்கலாம். நீங்க விஷயம் என்னன்னா மக்கள் தான் முடியணும். மக்கள் வந்து அந்த மிஷின் கிட்ட போயிட்டு முடிவு பண்ணுவாங்க, யாருக்கு போடலாம் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. அதனால நான் ஒரு கட்டத்தில் அதை பற்றி யோசிச்சதை ஏன் விட்டுட்டேன்னா, எல்லாமே மக்கள்கிட்ட தான் தீர்ப்பு இருக்கு. நீங்க வந்து நான் உங்ககிட்ட நல்லா பேசுறதுனால நீங்க நின்னா ஓட்டு நான் போகணும் அவசியம் கிடையாது, சரிங்களா? ஆனால் அங்கே போயிட்டு பூத் கிட்ட போயிட்டு நான் எதை ப்ரெஸ் பண்ணலாம், அங்கே ஒரு தெளிவான முடிவு. சில பேர் 50% தெளிவாகி தான் போவாங்க. அதனால எனக்கு எல்லாருமே அவங்கவுங்க சைட்லேருந்து பல விஷயங்கள் அரசியல் ரீதியாக கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. மற்றபடி இறைவனோட அருள், 2வது மக்களோட ஆசீர்வாதம், இது 2 இருந்தாங்கன்னா யார் யார் எவ்வளோ ஓட்டு வரும்ன்றதை அவங்க பார்த்துப்பாங்க. இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து புதுசா திங்க் பண்றாங்க. பட் ஆனா எல்லாருமே வந்து ஒரு அட்வான்ஸை நோக்கி பயணிக்கிறாங்கன்ற ஒரு காரணத்துல வந்து பாத்தீங்கன்னா தவறான வழிகளை தேர்ந்தெடுக்கிறாங்களோன்ற ஒரு சோசியல் அவேர்னஸ் உள்ள நிறைய பீப்புள்ஸ் வந்து பேசுறதை நம்ம பார்க்குறோம். ஒரு யங்ஸ்டரா இன்னைக்கு அவங்களோட எந்த ஒரு துறையாக இருக்கட்டும், அவங்க ஜெயிக்கணும்னா என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணா அவங்கவுங்க துறைகளை ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் உண்மையா சொல்றேன், உண்மையா இருக்கு. இந்த உண்மைன்றது எல்லார்கிட்டையும் இருந்துருச்சுன்னா தாராளமா திறமை கொஞ்சம் கூட இருக்கும், சக்ஸஸ் ஆகிடும். நிறைய பேருக்கு ஏன் ஜெயிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு மேபி அவங்க கரெக்டான பிளேஸ்மெண்ட் கிடைக்கலையான்னு தெரியாது. பட் எதெல்லாம் இருந்தால் நீ கேள்வி கேட்டீங்களே ஜெயிக்கலாம். அப்போ இதில் 2 மெயின் உண்மை தன்மை வேணும். யார்கிட்ட இருக்கீங்களோ அங்கே உண்மையாக இருக்கும். இன்னைக்கு நல்லா ஜெகஜோதியாக இருக்கலாம், நல்லா இந்த படம் முடிச்சு நம்ம இவர் ஏமாத்திட்டோம், நம்ம அடுத்த படம் போகலாம், அடுத்த டேரக்டர்கிட்ட அடுத்த ப்ரொடியூசர்கிட்ட போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட ரொம்ப ஷார்ப்பாக இருப்பார். அங்கே நீங்கள் நிற்க முடியாது. நான் வந்து எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அவர் பெரம்படி வச்சுருந்து சுற்றிருந்தாருன்னா முடிஞ்சு போச்சு. அதனால உண்மைகத்தன்மை, உண்மையாக இருக்கணும், விசுவாசம். 2வது அங்கீகாரத்துக்கு நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப ஆடக்கூடாது. தலைகணம் இல்லாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுதான் யங்ஸ்டர்ஸ்கில் எனக்கும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஆர்விஆர் ஸ்டுடியோவில் ஒரு புதுமுக இயக்குனரை அறிமுகப்படுத்தணும் இல்லை வாய்ப்பு கேட்டு வராங்கன்னா என்ன மாதிரி ஒரு விஷயத்தோட வந்தால் உடனே வாய்ப்பு கிடைக்கும்? எனக்கு இவ்வளோதான் தெரியும்னு உண்மை சொன்னால் போதும். நிறைய பேர் உள்ளே வரும் போல் எனக்கு அது தெரியும் இது தெரியும், நான் வந்து 10 படம் 20 வேலை பார்த்துருக்கேன், 20 படம் அந்த வேலை பார்த்துருக்கேன், நான் உடனே படத்தை விற்று தருவேன். மெயினாக இதை நீங்கள் எடுத்துக்கணும். நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் பெரியவங்களாம் கிடையாது. நிறைய ப்ரொடியூசர்கிட்ட வரவும் பாவம் ப்ரொடியூசரில் நான் அதை அனுபவிச்சனால சொல்கிறேன். சிலர் பண்ணுற தவறு பல நல்ல இயக்குநர்களை பாதிக்குது. நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஓகே, சில விஷயங்கள் உண்மையாக சொல்லுங்கன்னு சொல்றீங்க. இன்கேஸ் ஒரு ஷார்ட் ஃபிலிமோ இல்லை பைலட் ஃபிலிமோ இல்லை கதை பவுண்டோட வரணுமா, எதை எடுத்துட்டு வரதா? நீங்க ஏதோ ஒரு பைலட் மூவியா பண்ண முடியாது. இப்ப அதுதான் மெயின். ஏன்னா நீங்க நிறைய பேருக்கு பவுண்ட் வச்சுக்கிட்டு மட்டுமே ட்ரை பண்ணலாம். ப்ளே பண்ண தெரியுமா பிரதர்? நான் 3 படம் ஆரம்பிச்சுன்னு ஹோல்ட் பண்ணேன் 4 மாசத்துல. அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது, நிறுத்திட்டேன். அவங்க டைரக்ஷன் தெரியல. எஸ், அதுதான் கேட்குறேன். இப்போ பவுண்டோட வந்தா மட்டுமே போதும்னு நினைக்கிறீங்களா இல்லை பைலட் ஃபிலிம் ஏதாச்சும் தேவை? பைலட் மூவி அப்படி வந்தா ஆர்விஆர் ஸ்டுடியோல ஆர்விஆர் இல்ல எல்லா தயாரிப்பாளருக்கும் நல்லதுன்னு ஒரு பைலட் மூவியோ ஒரு ஷார்ட் ஃபிலிமோ ஒரு 15 மினிட்ஸ் அவர் யாரும் தெரிஞ்சிடும். வாட் ஹி கேன் பிளே இந்த ஸ்க்ரீன் அந்த 15 மினிட்ஸ்ல நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ நான் மேக் பண்ணும்போது எங்கேயாவது பிரச்சனை ஆச்சுன்னா அந்த காசு திருப்பி இப்போ தயாரிப்பாளருக்கு வராது. அதனால நீ ஒரு 15 மினிட்ஸாக கொண்டாப்பா பார்த்துட்டு பண்ணலான்னு சொல்கிறோம். வேறு தப்பாக சொல்லு. எல்லாரும் திறமைசாலி தான். நம்ம இவங்க திறமை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு 15 மினிட்ஸாக கொண்டா, 10 மினிட்ஸ் கொண்டா, 10 நிமிஷத்துல யாரும் தெரியும் ஒரு இயக்குனரோட பிளே என்னன்னு தெரியும். எனிவே சார், நீங்கள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.